ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே 2 கடவுளுக்கு நாங்க செய்வோம். ஒண்ணு வந்து எங்க குலதெய்வத்துக்கு செய்வோம், இன்னொன்னு வந்து சர்ச்சு ஏசப்பாக்காக செய்வோம், எங்க மம்மிக்காக. ஆமா. ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க, நம்ம கார் வாங்கிட்டு குலதெய்வ கோயிலில் போய் பூஜை போட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம சர்ச்சில் போயிட்டு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஸோ அந்த விழாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ விளாக் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு கார் ஷோரூமில், அதாவது மஹிந்திரா ஷோரூமில் கொடுத்த ஒரு வெல்கம் கிட், அது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னவா இருக்குமா தெரியலம்மா. கீ செயின் நம்ம வந்து இதில் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஆமாம், உங்கள் ஆஃபீஸில் கொடுத்தது எனக்கு அப்படியே ஒரு இதுவாக இருக்கும். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. என்னது? இங்கே படுறோம். என்னம்மா அது? இந்த வெயிட்ரு நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போனால் வெயிட் பில் தருவாங்க. பில் வச்சுட்டு கொடுத்துட்டு வரோம், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. எதுக்கு இது? இது என்ன யூஸ் தெரியல. கப்பு, ஒரு டவல், ஒரு இது கீச்சைன். கப்பு இது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்தா கூட அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது எந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஆமாம், இருந்தாலும் நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு. இது என்னது? இது ஒரு படையப்பா டவல். டவலா? சும்மா துடைக்கிறதுமா உள்ள. சாக்ஸ்? சாக்ஸ் இல்லைம்மா, டவல்மா. டவல்னா அது பேபி சும்மா சின்னதாக இருக்கும் இல்லையா, இந்த டஸ்ட் எல்லாம் துடைக்கிறதா? உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, அது காரில் வச்சுக்குவோம். காரில் வைக்கிறது தான். ஒன்று தான் இருக்கா? ஆமாம். அது கூட ஒரு 2 கொடுத்துக்கிறாங்களா பாரு. அப்புறம் வேற என்ன? கீ செயின். கீ செயின் நம்ம வந்து கார் இதுக்காக ஒரு கீ செயின் போட்டுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். காலி டப்பா, எம்டி பாக்ஸ் இருக்கு. இவ்வளோதான் இருந்துச்சா? அவ்வளோதான். இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். அவங்க எதிர்பார்க்கறது எதுவும் கொடுக்க மாட்டாங்கம்மா. இது இந்த கப்பு எங்க பாரு வெல்கம் கிட்னா ஒரு டீ கப் கொடுத்துட்றாங்கம்மா. அதை வச்சு 10 ரூபா 15 ரூபாய்க்கு கிடைக்கும் போல. அதை வச்சு என்னதான் பண்றதோ தெரியல. படாவா கொடுத்துட்றாங்க. அதுவும் அது ஒன்று தான். டவல் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸு. ஆமாம், கீ செயின் யூஸு. ஓகேம்மா, பார்ப்போம். ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவ்வளோதான் இருந்தது. இதுதான் ஒரு வெல்கம் கிட். இதுக்கு ஒரு பேக். ஆனால் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அந்த சிம்பிள் போட்டு, இது புது சிம்பிள், பேட் சிம்பிள் போட்டு நல்லா இருக்கு. பட்டர்ஃப்ளையா? பட்டர்ஃப்ளை இல்லைம்மா, பேட். வௌவால். ஓ, அதுவா? அதுக்கும் மஹிந்திராவுக்கு என்னம்மா சம்மந்தம்? அந்த மாதிரி ஒரு சிம்பிள், அந்த ஒரு கண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்ப்போம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஷோரூமில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். எப்போவுமே நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது, பெங்களூருக்கு வரும்போது கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு தான் வருவோம். அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போது நம்ம காரில் ரூமுக்கே பீச்சுக்கே வந்துட்டோம். என்ன வேலை அப்படின்னா, நம்ம கார் வாங்கின ஃபர்ஸ்ட் டேவே நம்ம எடுத்துகிட்டு இங்கே பெங்களூர் வந்தனால ஃபாஸ்டேக் வாங்க மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட்டோன்றதை விட அப்போது அன்றைக்கி டெலிவரி எடுத்த அன்றைக்கி அது ரெடியாக இல்லை, நம்ம கையில் கொடுக்குற மாதிரி ரெடியாக இல்லை. அது கொஞ்சம் ஒரு 1 வீக் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஆனால் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து பெங்களூர் வரதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3 டோலு. ஃபாஸ்டாக் இல்லை, அதனால் அப்படியே டபுள் சார்ஜ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதும் டபுள் சார்ஜ், அப்புறம் திரும்ப ரிட்டன் பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகும்போது டபுள் சார்ஜ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ இந்த டைம் வரும்போதாவது கரெக்டாக பே பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சண்டே ஷோரூம் க்ளோஸில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி மண்டே இருந்து வாங்கிட்டு அப்புறம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறனால எங்கள் ரூமில் பீச்சிலேருந்தே லாகின் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் லேப்டாப் வந்து இங்கே பெங்களூர்லேயே விட்டுட்டு போயிட்டேன். போகும்போதே காரில் எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிருந்தேன்னா நான் மண்டேவும் டியூஸ்டேவும் அங்கே வீட்டிலேருந்தே லாகின் பண்ணியிருந்திருப்பேன். வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே ஆஃபீஸ் போகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் லேப்டாப் விட்டுட்டு போனதுனால வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பீச்சிலேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஆனால் சார் வந்து ஆஃபீஸ் போகிறாரு. புஷ்பா ஷர்ட்லாம் போட்டு இருங்க காட்டுறேன். அம்மா என்ன ட்ரெஸ் இது? சும்மா இது வந்து மலேசியால ரவுடிஸ். மலேசியா ரவுடிஸா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி சட்டெல்லாம் போடுறாங்க செய்றாங்கன்ட்டு. ஆனா நம்ம அப்ப இல்ல, நம்ம முன்னாடி கபாலி படம் பார்த்துட்டு. கபாலி படம் இல்லம்மா, புஷ்பராஜ். புஷ்பராஜ்லாம் அதுக்கப்புறம் வந்து இது கபாலி படத்துல இந்த ஷர்ட் எல்லாம் வந்துருச்சுமா. அப்பயே எடுத்தது தானே இது கபாலி. ஆமா, இந்த ஷர்ட் வாங்குறதுக்காகவே வந்து எதுக்கே ஒரு ஸ்டோரி இருக்கு தனியா. கோவால வாங்கின ஷர்ட்டா இது? ஆமா, இது இல்லம்மா, இது இங்கம்மா, இது சேலத்துல போய் வாங்கிட்டு வந்தது இந்த ஷர்ட் பார்த்து. இந்த ஷர்ட்டுக்காக வந்து 600 ரூபாய் 800 ரூபாய் பெட்ரோல் போட்டு போனோம். ஆனா இந்த இதுல ஒரு ரீல் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? புஷ்ப நீ எப்போ அந்த பாட்டு ஆடினியோ அப்போ இருந்து இந்த பப்பு பையன் அந்த ஸ்டெப்பு இப்போ வரைக்கும் பண்றாமா. எங்க போனாலும் எங்க ஸ்பீக்கர் செட் வச்சாலுமே அந்த பாட்டு தான் கேட்கறான். ஆமா, அவன் கேட்டு ஆடுவான். சும்மா சாதாரணமா யோ யோ அப்படி. கிளம்பிட்டீங்களா? ஆமா, கிளம்பணும், டைம் ஆச்சு. சரி, போயிட்டு வாங்க. ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே பெட்டு பூரா நரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எடுத்து நான் உள்ள கபோர்டில் அந்த பிளேஸில் வச்சுட்டு தான் நான் நெக்ஸ்ட் லாகின் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.